திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பரப்புரையை செய்து வருகிறார். அவர் கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனைகளையும் இப்பொழுது வரும் 5 ஆண்டில் ஆட்சி பொறுப்பை கொடுத்தால் என்னென்ன சாதனைகள் செய்வோம், என்னென்ன வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்வோம் என்பதையும் விளக்கமாக தேர்தல் பரப்புரையாக தொடர்ந்து பரப்புரை மேற்கொண்டுள்ளார். நேற்று திருவாரூரில் தேர்தல் பரப்புரை நடைபெற்றது. அளவுக்கு அதிகமான கட்டுக்கடங்காத கூட்டம். நாகரிகமாக அழகாக தரம் குறையாமல் பேசினார். ஒருத்தர் எப்படி எதை கொண்டு வர நல்லவனா கெட்டவனா எப்படி நம்ம தீர்மானிக்கணும்னா அவங்க பேசுகிற வார்த்தை வச்சு தான் தீர்மானிக்க முடியும். பேசுகிற வார்த்தைகளை எப்படி பேசுகிறாங்க, அவங்க வாயிலேருந்து என்ன வார்த்தை வருது, அதை வச்சு தான் நம்ம தீர்மானிக்க முடியும். அந்த வகையில் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவரும் போய் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வர்றாரு. அவர் போராடலாம் திராவிட முன்னேற்ற கழக எதிர்கட்சினா அப்படி தான் செய்வாங்க. இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையை குற்றம் சொல்லி குறைஞ்சொல்லி எங்களை தான் பார்த்து எல்லாத்தையும் காப்பிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாரு. இவர் ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மகளிர் உரிமை தேவை அறிவிக்கும் போது இதெல்லாம் எப்படிங்க, இதெல்லாம் நடப்புறதுக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைவியை ஒருத்தர் சொன்னாங்க. அதை வழிவிட்டு சொன்னார். தலைவி என்ன சொன்னாங்கன்னா 2006 தேர்தல் அறிக்கையில் கலர் டிவி கொடுக்க போகிறோம் எல்லாருக்கும் சொன்னோன்னா இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இவர் இப்போ சொல்லியிருக்காரு, அது போன தரம் சொன்னார் 2021. இப்போ என்ன சொல்கிறாரு, நான் 2000 ரூபா கொடுக்க போகிறேங்கிறாரு. இவர் 2000 ரூபா கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு, என்னை பார்த்துட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக 2000 ரூபா தரேன்னு சொல்லிருக்குங்கிறாரு. நீ 2000 ரூபா தரேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீ யாரை பார்த்து 2000 ரூபா தரேன்னு சொன்னீங்கன்னா, முதலமைச்சர் அவர்கள் விண்டிஞ்சு எழுந்திரிச்சோடனே பார்த்தா கணக்கில் பார்த்தா ஆளுக்கு 5000 ரூபா ஏறி இருந்தது. அதுக்கு அப்புறம் தான் இவர் மக்கள்கிட்டே காணொலி மூலமாக பேசினார். அதை நீங்கள் பார்த்துட்டு அதை பற்றி சொல்லும் போதே அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் வர்ற ஆட்சி காலத்தில் 2000 ரூபா கொடுக்க போகிறோன்ட்டு. அதை பார்த்து தான் நீங்கள் 2000 ரூபான்னு சொன்னீங்க. அது ஒன்று. இது மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் தப்பாக பேசுகிறாரு. வேற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா ஏதாவது பேசி தான் ஆகணும். நிச்சயமாக கருத்து கணிப்புகள் எனக்கு அதிக நம்பிக்கை இல்லை. அப்படி இருந்தாலும் கருத்துக்கள் நம்பிக்கை இல்லை. ஒரு 2% 3% வித்தியாசம்னா யாரும் நம்ம அவ்வளோ சீக்கிரம் கணிக்க முடியாது. வாக்கு சதவீத வித்தியாசம் 2 விழுக்காடு தான் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை கணிக்க முடியாது. ஆனால் 5 விழுக்காடுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதை உறுதியாக நம்ம சொல்லலாம். நான் நடுநிலையான கருத்து கணிப்புகளை பற்றி சொல்கிறேன். நான்